இதே காம்பினேஷன்ல வந்து நாயகன் திரைப்படத்தை எடுத்துக்கங்களேன். படம் வந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் நீங்க நாயகன் திரைப்படத்தை உட்கார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களால அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அந்த கதாநாயகனுடைய பிரச்சனைகளை வந்து உங்களால உணர முடியும். அடடா, இந்த கதாநாயகன் தன்னுடைய மக்களுக்காக இவ்வளவு பெரிய போராட்டத்தை கையில எடுக்கிறானே, இதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு அவருடைய நியாயத்தை நம்மளால உணர முடியும். கமல் ஒரு சீன்ல சொல்லுவார், நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்கும் போது தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த படத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் கிட்ட அந்த உணர்வு இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு காலம் கடந்து நாயகன், தளபதி போன்ற படங்கள்லாம் இன்னைக்கு கிளாசிக்ஸ் அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில தக் லைஃப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல சார். படம் பார்த்த நான் சொல்றேன், சோசியல் மீடியால அவ்வளோ விமர்சனங்கள் வந்தது, அது எல்லாமே நியாயமான விமர்சனங்கள் தான். நீங்க கடுமையா உழைச்சிருக்கலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கமல் போன்ற ஒரு நடிகர், மணிரத்னம் போன்ற ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு உழைப்ப போடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா தேர்ந்தெடுக்கக்கூடிய கதையில மக்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கணும், நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத ஏதோ ஒரு இடத்துல தக் லைஃப்ல கோட்டை விட்டுட்டீங்களே சார். ஒரு கேங்ஸ்டர் பிலிம்னு சொல்றீங்களே, அதுல எதுவுமே இல்லையே. கார் வச்சிருந்த சொப்பன சுந்தரிய யாரு வச்சிருக்கிறா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு த்ரிஷாவை பற்றியும் அவருக்கு சிம்புவோடையும் கமலோட இருந்த உறவுகள் பற்றியும் தான் அன்னைக்கு ஹைலைட்டா பேசப்பட்டது. ஒரு கேங்ஸ்டர் பிலிம்ல நீங்க பெண்களை எவ்வளவு பிற்போக்குத்தனமா காட்டி இருக்கிறீங்க. ஒரு எக்ஸ்ட்ரா மரைட்டல் அஃபேர்னால சொசைட்டில இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து நாம பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க திரைப்படங்கள்ல இது போன்ற தவறான உறவுகளை குளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் படம் ஓடல, அதற்கு சோசியல் மீடியா தான் காரணம் அப்படின்னு வருத்தப்பட்டா அதுல என்ன சார் நியாயம் இருக்கு?